வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறது, நல்லா சாஃப்டாக லேயர் பை லேயராக எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த சன்னா மசாலா பார்க்க போகிறோம். கோதுமை பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஓமம். இந்த ஓமம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணும்போது ஓமம் போட்டு பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் இந்த சப்பாத்திக்கு வந்து ஓமம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது, இன்கேஸ் நீங்கள் கூட சாப்பிட்ற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா, அந்த டைமில் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் நார்த் இந்தியன் சைடில். அதனால தான் இந்த ரெசிபிக்கு ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லூஸாக மாவு மிக்ஸ் பண்ணால் குக் பண்ணும்போது ரப்பர் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. அந்த மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட கட்டிங் போர்டு இல்லை கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு அந்த மாவை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா ரவுண்டாக உருட்டி இதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. மாவு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் போட்ட கொத்தமல்லி, ஓமம் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக நல்லா தெரியும். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இதுக்கு பிறகு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பேடாவை நல்லா அழுத்தி இப்படி ரோல் பண்ணுங்கள். எதுக்காக ரோல் பண்ணுறதுன்னா, அந்த மாவு ஒரு பகுதி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், அது ஒரு பகுதி நல்லா ஃபோல்டிங் ஆகிருக்கும், ஒரு பகுதி ஃபோல்டிங் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவில் ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சைடு ஒட்டாமல் இருக்கணும், அதனால் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மளோட 4 விரலை வச்சு ஈவனாக எல்லா பகுதியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரோலிங் பேன் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அந்த சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் வந்து மெலிசாக தேய்ச்சிருக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சா தான் கரெக்டாக வர அந்த சப்பாத்தி திக்காகக்கூடாது. அதாவது ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு மெலிசாகவும் நடுப்பகுதி மெலிசாகவும் அப்படிலாம் கூடாது. எல்லா பகுதியும் கரெக்டாக தேய்ச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த கார்னர் பகுதியை நீங்கள் எடுத்து வீட்டில் துணி மடிக்கிற மாதிரியே மடிச்சிடணும். நார்மலாக வீட்டில் துணி மடிப்பீங்களே, அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மடிச்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் சுற்றணும். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விரல் மேலே இருக்கும், மீதி வந்து 2-3 விரல் கீழே வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருக்கணும் இந்த பரோட்டாவை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கட்டிங் போர்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை அப்படியே கட்டிங் போர்டில் வச்சு நம்மளோட 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை நம்மளோட உள்ளங்கை நடுப்பகுதி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா பகுதியும் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு.
அடுப்பு ஆன் பண்ண பிறகு கல் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணும். கல் சூடாகாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் பரோட்டா ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு வந்து 2 சைட்லையும் போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் அந்த லேயர் அப்படியே மேலோட்டமாக நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணணுச்சுன்னா அந்த டைமில் கீ பட்டர் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த ரெசிபி ஓம்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கோதுமை பரோட்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு அருமையான சென்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சென்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்னா அதாவது மூக்கடலை ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோன்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5-6 விசில் விடுங்க. நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சென்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சென்னாவை எடுத்து நீங்கள் சென்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சென்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. பட்டை லவங்கம் ஏலக்காய் அதிகமாக போனோன்னா 1 ஏலக்காய் 2 லவங்கம் பட்டை சின்ன பீஸு 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா
அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையை இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியாக நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வந்த பிறகு தான் சென்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலராக சென்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சென்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சென்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சென்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.